ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஏஐபி கிளாஸ்ல தேர்ட் டே. ஓகே, ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபேமிலியில பார்த்தோம். செகண்ட் டே வந்து ஐபிசி, இன்னைக்கு வந்து சிஆர்பிசி. ஷேர் மை ஸ்கிரீன். ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா பாருங்க. ஓகே, நீ சிஆர்பிசி பார்ப்போம். சரி, நேற்று மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், வி வில் கோ த்ரூ தி சாப்டர்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால நீங்க வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த இது பண்ண முடியும். ஓகே, செலக்ட் பண்ண முடியும். அதனால வந்து சாப்டர்ஸ் கண்டிப்பா தெரியணும். இப்போ இதை நான் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா வந்து கொஸ்டினுக்கு போயிட்டேன்னு வச்சுங்க, உங்களுக்கு வந்து எந்த கொஸ்டின் என்னன்றது உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால வந்து சாப்டர்ஸை கண்டிப்பா நீங்க வந்து படிக்கணும். அட்லீஸ்ட் வந்து வெறும் சாப்டர் ஹெட்டிங்காவது நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அப்பதான் வந்து எந்த புக்குன்றதை நீங்க செலக்ட் பண்றது கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன சாப்டர்ல எங்க இருக்குதுன்றது கரெக்டா இருக்கும். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் சிஆர்பிசி கொஞ்சம் ஈஸி தான் என்னை பொறுத்த வரைக்கும். எல்லாமே 60 to 70% டைரக்ட் ஆன்சர் தான். ஓகேங்களா, இது நிறைய கேஸ் லாஸ்லாம் வரதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. கான்ஸ்டியூஷன் மாதிரி கேஸ் லாஸ்லாம் வராது. இதுல பார்த்த வரைக்கும் லாஸ்ட் 10 years கொஸ்டின் பேப்பர் பார்த்த வரைக்கும் ஃபுல்லா வந்து டைரக்ட் ஆன்சர்ஸ் தான். நீங்க வந்து பார்த்தே வந்து டக்கு நடிச்சு விடலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து லெட் அஸ் கோ த்ரூ தி கண்டென்ட்ஸ். இது வந்து சிஆர்பிசி. இதுல வந்து ரெண்டு இருக்கு, சிஆர்பிசி இருக்கு, பிஎன்எஸ்எஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ சிஆர்பிசினா என்னன்றது ஒரு ஜென்ரல் ஐடியா. சிஆர்பிசினா இட் இஸ் ஒரு இன்சிடென்ட், ஒரு கிரிமினல் இஷ்யூ நடந்துருச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி வந்து அந்த கேஸை வந்து ப்ராசஸ் பண்றது அப்படின்றத சொல்றதுதான் வந்து கிரிமினல் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ இதுல வந்து சாப்டர் 1 டீல்ஸ் வித் டெஃபினேஷன், ட்ரையல் அண்டர் ஐபிசி இதெல்லாம் வந்துடும். சாப்டர் 2 வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரிமினல் கோர்ட்ஸ், அதாவது எந்த கோர்ட்டு எங்கெங்க இருக்கு. ஓகே, அதெல்லாம் பத்தி நம்ம இதுல வந்து பார்ப்போம். இதுல ஒன்றும் பெருசா இது வரைக்கும் கேட்கல. ஓகேங்களா? பவர் ஆஃப் கோர்ட்ஸ்ல வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சென்டென்சஸ் விச் ஹை கோர்ட்ஸ் அண்ட் செஷன் ஜட்ஜஸ், அதாவது வந்து அவங்க வந்து என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, டெத்து லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து ஹை கோர்ட்டு கொடுக்கலாமா, இல்லைன்னா செஷன் ஜட்ஜஸே கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேள்விலாம் வரும். ஓகேங்களா? ஸோ அது ஒன்று. சென்டென்சஸ் விச் மேஜிஸ்ட்ரேட் மே பாஸ். ஓகே, அதான் எந்த மாதிரியான சென்டென்சஸ் வந்து யாராருக்கு எவ்வளோ பவர் இருக்கு. ஏன்னா வந்து லோக்கல்ல இருக்கிற செஷன் ஜட்ஜ் வந்து உங்களுக்கு வந்து டெத் பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ அது ஒரு இது ஒன்று இருக்கு. அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் அப்படியே போனீங்கன்னா பவர்ஸ் ஆஃப் சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த போலீஸ், இதில் கூட மோஸ்ட்லி கேட்கல. ஓகே, இருந்தாலும் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் போலீஸ்க்கும் உண்டான கனெக்ஷனு. ஓகே, எப்படி வந்து யார் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றா அப்படின்றதுல. அப்புறம் வந்து அரெஸ்ட் ஆஃப் பர்சன். இப்போ இது ஒரு கதை மாதிரி வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலா அரெஸ்ட் நடக்குது, அதுக்கப்புறம் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரேம் ஆஃப் சார்ஜஸ், அதுக்கப்புறம் ட்ரையல் நடக்குது, அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட், அப்புறம் எக்ஸிகியூஷன், அப்புறம் அப்பீல். ஓகே, ஸோ இதை நீங்க வந்து அப்படியே ஒரு ஒரு ஃபுல்லா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அரெஸ்ட் ஆஃப் பர்சன். அரெஸ்ட் ஆஃப் பர்சன்ல வந்து வென் போலீஸ் மே அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட். ஓகேங்களா? வென் போலீஸ் மே அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட், இது மெயினா கேட்கறேன் அடிக்கடி. இது இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. ஓகே, எந்த செக்ஷன்ல வந்து போலீஸ் கேன் அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட்னா வந்து செக்ஷன் 41. இதை மறக்காதீங்க இது செஞ்சு. ஓகே, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து அரெஸ்ட் பை பிரைவேட் பர்சன். ஓகே, இப்போ வந்து ஒரு தனி நபர் வந்து ஒருத்தனை வந்து யார் எப்பப்பெல்லாம் அரெஸ்ட் பண்ணலாம் அதை பத்தி வரும். சரி, நீங்க படிக்கும் போது ஆக்சுவலா ஏபின்னு மட்டும் படிக்க வேணாம், நீங்க ஜென்ரலா கூட படிக்கலாம். ஓகே, இப்போ ஏன்னா வந்து இதுதான் வந்து சான்ஸ். இதுக்கப்புறம் நீங்க மொத்தத்தையும் படிப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஓகே, படிக்கும் போதே ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படி உங்க நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் அப்படியே படிச்சிருங்க. ஓகே, பர்சன் அரெஸ்டட் டு பி இன்ஃபார்ம்ட் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட். ஓகே, அவங்க கண்டிப்பா வந்து எதனால அரெஸ்ட் பண்ணாங்கன்றத சொல்லி ஆகணும். 53A வந்து எக்ஸாமினேஷன் ஆஃப் பர்சன் அக்யூஸ்ட் பை ரேப் பை மெடிக்கல் பிராக்டிஷனர், இது கேட்டிருக்காங்க ஒரு தடவை. சில சமயம் வந்து டைரக்டா வந்து செக்ஷனு ஆக்ட் கேட்டு டைரக்டா வந்து இது எதுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, மோஸ்ட் ஆஃப் தி சிஆர்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஆக்சுவலா.
அப்புறம் வந்து 57 பர்சன் அரெஸ்டட் நாட் டு பி டீடைன்ட். இது வந்து 24 எவ்வளோ ஹவர்ஸ்ல வந்து விடணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. அப்புறம் வந்து டிஸ்சார்ஜ் ஆஃப் பர்சன் அப்ரஹெண்டட். ஓகே, எப்போ வந்து ஒரு பர்சனை வந்து அந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கிறது. அண்ட் தென் ஃபார்ம்ஸ் ஆஃப் சம்மன்ஸ், இது நிறைய வந்திருக்கு. 61 ஃபார்ம்ஸ் ஆஃப் சம்மன்ஸ். சம்மன்ஸ் வந்து நீங்க எப்படி வந்து கொடுப்பீங்க? ஓரலா கொடுப்பீங்களா, இல்லைன்னா வந்து ரிட்டர்ன்ல கொடுப்பீங்களா, இல்லைன்னா வந்து அவன் அப்ஸ்காண்ட் ஆயிட்டான் அப்படின்னா வந்து எங்க போய் வந்து நீங்க ப்ரொக்ளைம் பண்ணுவீங்க? இதெல்லாம் வந்து இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் சம்மன்ஸ்ல வரும். அடுத்தது வாரண்ட். ஓகே, வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட். ஃபார்ம்ஸ் ஆஃப் வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட் அண்ட் டியூரேஷன். ஒரு அரெஸ்ட் பண்ணி எவ்வளவு நாள் வச்சிருக்கலாம், இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட், ஃபார்ம்ஸ் ஆஃப் வாரண்ட் ஆஃப் டியூரேஷன். ப்ரொக்ளமேஷன் வந்து என்னன்னா வந்து அவங்க ஆள் இல்லை அப்படின்னா வந்து எங்கெங்கெல்லாம் வந்து யாருகிட்ட எல்லாம் சொல்லலாம். ஓகே, ஒரு சர்வெண்ட் கிட்ட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. யார்கிட்ட சொல்லணும், எங்கெங்கெல்லாம் வந்து ஒட்டணும், கோர்ட்ல வந்து ஆக்சுவலா ஒட்டி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரும். அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து பெர்சன் அப்ஸ்காண்ட் ஆகுதுன்னா அவனுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து எப்படி வந்து கையகப்படுத்துறது, அதை பத்தி வரும். ஓகே, அதுக்கப்புறமா வந்து ப்ராசஸ் டு கம்பல் ப்ரொடக்ஷன் ஆஃப் திங்ஸ். இது வந்து சாப்டர் 6 வந்து ப்ராசஸ் டு கம்பல் த அப்பியரன்ஸ். ஓகே, அந்த ஆளு பர்சன். இது வந்து ப்ராசஸ் டு கம்பல் த ப்ரொடக்ஷன் ஆஃப் திங்ஸ். ரெண்டும் வேற வேற. ஓகேங்களா? சம்மன்ஸ் அப்படின்னாலே வந்து ஆளுக்கு மட்டும் கிடையாது, பொருளுக்கும் தான். ஓகேங்களா? ஸோ அதை நீங்க வந்து பார்க்கணும். அதே மாதிரி சர்ச் வாரண்ட் இதெல்லாம் இருக்கு. நான் டிக் பண்ணாத மோஸ்ட்லி கேட்கல. ஓகே, பட் இருந்தாலும் ஓரளவு நீங்க பாத்துங்க. ஸோ ரெசிப்ரோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் அசிஸ்டன்ஸ் இன் சர்டன் மேட்டர்ஸ், ப்ரொசீஜர் ஃபார் அட்டாச்மெண்ட் அண்ட் ஃபோர் ஃபீச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. எப்படி வந்து அந்த அட்டாச்மெண்ட்டை வந்து கையகப்படுத்துறது அப்படின்ற ப்ராசஸ் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ஓகே, சிஆர்பிசில வந்து ஆர்டர் ரூல்ஸ் கிடையாது, வெறும் செக்ஷன்ஸ் மட்டும்தான். கிட்டத்தட்ட 500க்கு மேல செக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, வேறஸ் வந்து சிவில் ப்ரொசீஜர் கோட்ல உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸும் ரூல்ஸும் வரும். ஓகே, இப்போ இது மாதிரி ஒரு செக்ஷன்ல இப்போ ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, அந்த ரூல்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணி வர்றதுதான் வந்து அந்த ஆர்டர் அண்ட் ரூல்ஸ்ல வரும். ஸோ சிவில் மட்டும் கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்கும், அதனால வந்து அதை மட்டும் தனியா ஒரு நாள் பார்ப்போம். ஓகே, ஸோ செக்யூரிட்டி ஃபார் குட் பிஹேவியர், செக்யூரிட்டி ஃபார் கீப்பிங் த பீஸ் அண்ட் குட் பிஹேவியர். இப்போ வந்து செக்யூரிட்டி ஃபார், இப்போ நான் ஆக்சுவலா ரிவைஸ் பண்றேன் இல்லையா, இதுலயே உங்களுக்கு வந்து நான் கொஸ்டின் பேப்பரையும் சேர்த்து தான் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து இது நீங்க ப்ராப்பரா கவனிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸும் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து எது எதெல்லாம் கேட்கணும், எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்ன்ற ஒரு ஐடியா வந்துடும். ஸோ செக்யூரிட்டி ஃபார் குட் பிஹேவியர் ஃப்ரம் சஸ்பெக்டட் பர்சன்ஸ். ஓகே, இது என்ன அப்படின்னா வந்து ஒருத்தர் நல்ல இதுல இருக்காரு அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து குட் பிஹேவியர் வச்சு அவங்கள வந்து நம்ம வந்து அனுப்பலாமா இல்லையா. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு 1 இயர், எவ்வளோ இயர் அப்படின்னு கேட்பாங்க. 1 இயர் மோஸ்ட்லி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஒய்ஃப், சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ். இது சிஆர்பிசியில் வரும். 125 முக்கியமானது, இது 2 தடவை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆர்டர் அண்ட் ட்ராங்குலிட்டி. சரி, அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து நிறைய சாப்டர்ஸ் இருக்கு சிஆர்பிசி பொறுத்த வரைக்கும். இப்போ ஒரு புக் எடுத்து ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துல தேடணும் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சுன்னு போக கூடாது சாப்டர்ஸ். இது வந்து நடுவுல இருக்கா, முன்னாடி இருக்கா, பின்னாடி இருக்கா, அந்த லெவல்ல கூட தெரிஞ்சாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா மெயினா வந்து அந்த கோர்ட்டு, சம்மன்ஸ், அரெஸ்ட். ஓகே, இப்போ நடுவுல பாத்தீங்கன்னா இந்த வந்து ட்ராங்குலிட்டி, இந்த போலீஸ் வந்து என்னென்னலாம் வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க அதை பத்தி எல்லாம் வருது இதுல. சரிங்களா? ஸோ ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் ஆஃப் போலீஸ், இது வந்து எஃப்ஐஆர் வரும். ஓகே, சாப்டர் 12ல வந்து எஃப்ஐஆர் பத்தி வரும். ஓகே, அப்புறம் வந்து எஃப்ஐஆர் வந்து எப்போ போடணும், எவ்வளவு நாளுக்குள்ள போடணும். அதுக்கப்புறம் வந்து கேன் தட் எஃப்ஐஆர் பி ட்ரீட்டட் அஸ் அன் இன்வெஸ்டிகேட்டிவ் எவிடன்ஸ், இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்கணும். போலீஸ் ஆஃபீஸர் பவர் டு ரெக்வயர் அட்டெண்டன்ஸ் ஆஃப் விட்னஸ். ஓகே, இப்போ வந்து போலீஸ் வந்து ஒரு விட்னஸை நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு, நான் இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா வந்து தி மேஜிஸ்ட்ரேட் ஹேஸ் பவர் டு என்ஃபோர்ஸ் தெம். ஓகே, அந்த மாதிரி ஒரு 2-3 கொஸ்டின்லாம் வந்திருக்கு. ரெக்கார்டிங் ஆஃப் கன்ஃபெஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்.
அவங்களுடைய ஒப்புதலையும் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் சொன்னாங்கன்றதையும் ரெக்கார்ட் பண்றது. அப்புறம் வந்து டைரின்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ கிரிமினல் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் டைரி ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் நடந்தது அந்த கேஸுக்கு அகேன்ஸ்டா அதை வந்து நோட் பண்ணிட்டே இருப்பாங்க டேட் டைமோட. அது ஒரு கொஸ்டின் இருக்கு. அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் விக்டிம் ஆஃப் ரேப். ஓகே, யாரு பண்ணணும் இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனை? ஓகே, அதுக்கப்புறம் வந்து ரேப் ஈவெண்ட் நடந்தது அப்படின்னா வந்து யாரு வந்து விசாரிக்கணும், விசாரிக்க கூடாது, அந்த மாதிரி கொஸ்டின்லாம் வருது. அதுக்கப்புறம் வந்து ப்ரொசீஜர் வென் இன்வெஸ்டிகேஷன் cannot be completed in 24 hours. ஓகே, அவனோட 24 hours வந்து நம்ம வந்து ஒருத்தனை வந்து டீடைன் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதுல வந்து ஒரு கொஸ்டின் வருது. டைரி ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் தான் நம்ம பேசணும். ஸோ ப்ராசிக்யூஷன் ஆஃப் ஜட்ஜஸ் அண்ட் பப்ளிக் சர்வன்ஸ். ஓகே, ஸோ அது பார்க்கணும் நீங்க. மேஜிஸ்ட்ரேட் மே டிஸ்பென்ஸ் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் பிஃபோர் மேரேஜ். மேஜிஸ்ட்ரேட் எப்படி வந்து ஒரு வழக்கு நடத்துறது. ஓகே, அது வருது. அப்புறம் வந்து சார்ஜ், என்ன சார்ஜ் நீங்க வந்து போட போறீங்க, ஓகே, என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறீங்கன்றது இந்த செக்ஷன்ல அது இருக்கு. அண்ட் தென் வந்து சாரி என்ன இது இல்லை ஃபார்ம் ஆஃப் சார்ஜ்னா எந்த சார்ஜ், ஆமா யாரெல்லாம் வந்து இதுல இன்வால்வ்டு, இதுல கேஸ்ல இன்வால்வ்டு, அதான் வந்து சார்ஜ். யார் மேல சார்ஜ் போடுறா, யார் அக்யூஸ்டு, அக்யூஸ்ட் 1, அக்யூஸ்ட் 2, ஜாயிண்டர் ஆஃப் சார்ஜஸ். ஜாயிண்டர்னா வந்து யாரை சேர்க்கணும் சேர்க்க கூடாது. ஓகே, அண்ட் தென் வந்து ட்ரையல் பிஃபோர் கோர்ட். இது வந்து ட்ரையல் நடத்துறது. இதுல எதுவுமே கேட்கல இது வரைக்கும். ட்ரையல் ஆஃப் வாரண்ட் கேசஸ் பை மேஜிஸ்ட்ரேட்ஸ், இதுவும் வந்து பெருசா ஒன்றும் கேட்கல. வென் அக்யூஸ்ட் ஷால் பி டிஸ்சார்ஜ்டு. ஓகே, அதுல ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் இருக்கு 239ல. அதை வந்து பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. எவிடன்ஸ் ஃபார் ப்ராசிக்யூஷன். ஓகே, அண்ட் தென் ஃபைனலி சம்மரி ட்ரையல்ஸ். ஸோ சம்மரி ட்ரையல்ஸ் அப்படின்றது நான் காக்னிசபிள். இது ஏன்னா காக்னிசபிள்னா தான் வந்து டீப்பா அனலைஸ் பண்ணி உள்ள டெப்த்து போய் எவிடன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு கான்ட்ரடிக்ஷன் எல்லாம் கண்டுபிடிச்சு பண்ணுவாங்க. சம்மரி ட்ரையல்ஸ் அப்படின்றது வந்து சின்ன சின்ன குற்றங்கள், இப்போ ஒரு தெஃப்ட் நடக்குது, கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க தான் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு, அப்படின்னா வந்து இது வந்து எப்படி வந்து அந்த சம்மரி ட்ரையல்ஸ் நடத்துறதுன்றது. அப்புறம் ப்ளீ பார்கெனிங், ஒருத்தர் வந்து ஒத்துக்கிறான் குற்றத்தை அப்படின்னா they can cut the investigation. ஓகே, ஸோ இதெல்லாம் வருது. இது மேக்ஸிமம் இதெல்லாம் கேட்கல. ப்ரொவிஷன் as to accused person of unsound mind. ஓகே, அன்சவுண்ட் மைண்ட் உள்ளவனுக்கு வந்து எப்படி வந்து அவனை வந்து ரிலீஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து அவனுக்கு என்ன ப்ரொசீஜர், அதை பத்தி ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட், and then submission of death sentences. ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கு இப்போ. ஓகேங்களா, ரெஃபரன்சஸ் அண்ட் ரிவிஷன். எப்போ வந்து ரெஃபரன்ஸ் டு ஹை கோர்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா ரெஃபரன்ஸ் அப்படின்னா வந்து அவங்களுக்கே லோவர் கோர்ட்லேயே ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா வந்து எப்போ வந்து ஹை கோர்ட் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க, அந்த கொஸ்டின் வருது. அண்ட் தென் ஃபைனலா வந்து எக்ஸிகியூஷன். இப்போ வந்து எக்ஸிகியூஷன் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட், தண்டனை கொடுத்தாச்சு, ஆர்டர்லாம் போட்டாச்சு, எப்போ வந்து எக்ஸிகியூஷன். அப்புறம் பெயில் பத்தி நிறைய கேள்வி கேட்கறாங்க. எப்போ பெயில் கொடுக்கணும், எப்போ வந்து பெயில் கொடுக்க கூடாது. ஓகே, ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின். இந்த லாஸ்ட்ல இந்த இர்ரெகுலர் ப்ரொசீடிங்ஸ் மெயினா வருது. இப்போ ஒரு இதுவும் நடத்தும் போது அதுல வந்து இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கு அப்படின்னா வந்து எப்போ வந்து அந்த இர்ரெகுலாரிட்டிஸ் வந்து யார் எப்படி அதை வந்து திருத்தணும் அப்படின்றத பத்தி இருக்குங்க இர்ரெகுலாரிட்டிஸ். அப்புறம் வந்து லிமிடேஷன் ஃபார் டேக்கிங் காக்னிசன்ஸ், லிமிடேஷன் ஃபார் டேக்கிங் காக்னிசன்ஸ் ஆஃப் சர்டன் அமெண்ட்மெண்ட். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா லிமிடேஷன் மெயினா எவ்வளவு நாளைக்குள்ள வந்து அந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்பீல் வந்ததுக்கு அப்புறம். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு கொஸ்டின் இருக்கு. அப்புறம் வந்து ஃபைனலா வந்து மிஸ்செலேனியஸ் சேவிங் ஆஃப் இன்ஹெரண்ட் பவர்ஸ் ஆஃப் ஹை கோர்ட். இன்ஹெரண்ட் பவர்ஸ் ஆஃப் ஹை கோர்ட்னா ஹை கோர்ட்டினுடைய என்ன ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து
ஹைகோர்ட்டினுடைய பவர்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அந்த ஆர்டருக்கு அகேன்ஸ்டா அப்படின்றத பத்தி பாக்குறது. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து அதான் இது கொஞ்சம் வந்து பெருசா இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, பட் மோஸ்ட்லி சிஆர்பிசியில் எல்லாமே வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸுக்கு போயிடுவோம். ஆக்சுவலா கொஸ்டின்ஸ் நான் வந்து பிஎன்எஸ் ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minutes கொடுங்களேன். நான் ஆக்சுவலா எடுத்துட்டேன்னு நினைச்சேன். ஓகேங்களா? எனக்கு ஒரு 5 minutes ஐ will just put you on hold. ஓகே ஓகே. ஸோ பேக்ல இருந்து போவோம், இந்த 2024ல இருந்து. ஓகே, which section of BNSS repeals code of ஸ்கிரீன் வரல சார். ஸ்கிரீன் வரலையா? வருது இப்ப பாருங்க, மத்தவங்களுக்கு வருதா? நான் ஓகே சார், நான் ஓகே சார். ஓகே. ஸோ இது பாத்தீங்கன்னா which section of BNSS repeals the code of criminal procedure 1973? டைரக்ட் கொஸ்டின். அப்படியே வந்து BNSS கேட்டிருக்காங்க, நீங்க BNSS புக் எடுத்துடணும். ஓகே, நீங்க வந்து இந்த புக் எடுக்கக்கூடாது. ஓகே, அதுல வந்து லாஸ்ட் போனீங்கன்னா பேஜ் நம்பரு 531 கொடுத்துருக்காங்க பாருங்க. 531 ரிப்பீல் அண்ட் சேவிங்ஸ். ஓகே, இது ஆக்சுவலா என்ன கேக்குறாங்க அப்படின்னா பிஎன்எஸ்எஸ் வந்து டோட்டலா ரிப்பீல் பண்ண செக்ஷன் எதுன்னு கேக்குறாங்க. ஓகே, இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியா 531ல தானே வந்து இந்த சிஆர்பிசி ரிப்பீல் பண்றாங்க. ஸோ ஆக்சுவலா 531 இஸ் த ஆன்சர். பேஜ் நம்பர் பாருங்க, 222ல 531, 222ல 531. ஓகே, the code of criminal procedure is hereby repealed அப்படின்னு கொடுத்துருக்காங்களா 531ல. ஸோ 531 is the correct answer. ஓகே, நீங்க ஆக்சுவலா எது ரிப்பீல், ஆக்சுவலா நம்பர் ஃபர்ஸ்ட் செக்ஷன் செகண்ட் செக்ஷன்லாம் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன் செகண்ட் செக்ஷன்லாம் கொடுக்கல. நான் அப்படிதான் நினைச்சேன், ஒரு ரிப்பீல் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அங்கதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க 1-2 அப்படின்னு நினைச்சா கடைசியில் வந்து 531 லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சிஆர்பிசியை நாங்க வந்து பிஎன்எஸ்எஸ் மூலமா ரிப்பீல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. Okay, so next one. Which section of BNSS facilitate trials and proceedings to be held in electronic mode? Again, BNSS கேட்டிருக்காங்க.
நீங்க வந்து சிஆர்பிசி ஓபன் பண்ணக்கூடாது, பிஎன்எஸ்எஸ் ஓபன் பண்ணணும். ஏன்னா புக்கு வந்து தனித்தனியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ வேறஸ் வந்து ஐபிசிக்கு 2 புக்கு கொடுத்துருக்காங்க அந்த பேரக்ல, ஐபிசிக்கு, சிஆர்பிசிக்கு, எவிடன்ஸுக்கு எல்லாத்துக்குமே 2 புக் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து பழைச வந்து சம்டைம்ஸ் ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்றதுனால இந்த தடவை வந்து எல்லாமே புதுசாக தான் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பழசு கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால நீங்க வந்து புதுசை வந்து கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. ஓகே, ஸோ இது பாருங்க, இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். நீங்க வந்து எப்பயுமே வந்து இதை ஆர்டர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா 3:30 ஃபர்ஸ்ட் பாருங்க, 4:30, 5:30, 5:32. ஸோ ஆன்சர் பாருங்க பார்ப்போம். 3:30க்கு போயிடுங்க. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான். 3:30 நோ ஃபார்மல் ப்ரூஃப் ஆஃப் சர்டன் டாக்குமெண்ட்ஸ், அது இல்லை. 4:30 அடுத்தது, 4:30 அடுத்தது 5:30. 4:30லயும் அதை பத்தி சொல்லல, ட்ரையல்ஸ் அண்ட் ப்ரொசீடிங்ஸ் இன் எலக்ட்ரானிக் மோட பத்தி சொல்லல. ஓகே, அதுக்கப்புறம் வந்து 5:30, 5:32. ஸோ 5:30ல சொல்லணும் பாருங்க. 5:30 ட்ரையல் அண்ட் ப்ரொசீடிங்ஸ் டு பி ஹெல்ட் இன் எலக்ட்ரானிக் மோட். ஸோ 5:30 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட், which section of BNSS allow for trials in absentia of proclaimed offenders? அதாவது இப்போ ப்ரொக்ளைம்ட் அஃபென்சஸ் வந்து ஆப்சென்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ட்ரையல் வந்து எந்த ட்ரையல் நடத்துறது வந்து எந்த செக்ஷன்ல வந்து வருது அப்படின்னு பாக்குறேன். அகைன் இட்ஸ் டைரக்ட் கொஸ்டின், நீங்க டைரக்டா இதை நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா டைரக்டா பாக்குறது எல்லாமே நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம அதை பார்த்துருந்தோம் அப்படின்னா மற்ற கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் பார்க்க முடியாது. ஓகே, ஸோ அதனால ஐம் ஜஸ்ட் ஸ்கிப்பிங் இட். 159. Okay, BNSS mandates a forensic team to visit crime scenes to collect evidence for offenses punishable. இது என்னன்னா, ஒரு ஃபாரன்சிக் டீமை வந்து அவங்க வந்து போட்டு வேலை செய்ய வைக்கிறாங்க அப்படின்னா வந்து மினிமம் இம்ப்ரிசன்மெண்ட் எவ்வளோ. இப்போ வந்து சும்மா தெஃப்ட் கேஸ் ஒரு 3 மாசம் ஜெயிலுக்கு போறான் அப்படின்னா அவனுக்கு ஃபாரன்சிக் டீம்லாம் போடுவாங்கன்னா போட மாட்டாங்க. அதே மாதிரி சிபிஐ கேஸ் எல்லாம் எப்போ இன்வால்வ் பண்ணுவாங்கன்னா அதுக்கு தனியா வந்து ஒரு பெரிய கேஸ் நிறைய உயிரிழப்பு இருந்ததுன்னா அப்போதான் சிபிஐ கேஸ் போடுவாங்க. அப்போ இதுல வந்து ஃபாரன்சிக் டீம் வந்து எப்போ இன்வால்வ் பண்றாங்க அப்படின்ட்டு கேக்குறாங்க இல்லையா? ஸோ 159 இதை வந்து எங்க எடுத்தீங்க? 159 உங்களுக்கு வந்து 159க்கு இது ஆக்சுவலா வந்து ஃபாரன்சிக் எவிடன்ஸ் வந்து 176 of 3ல கொடுத்துருக்காங்க. ஓகே, 176 of 3ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இது வந்து எவிடன்ஸ், இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி வரும் இதுல. ஓகேங்களா? இல்ல ப்ரொசீடிங்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரியான இது வரும் அதுல. சரிங்களா? ப்ரொசீஜர் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் நீங்க இங்கதான் போய் தேடணும். இது எப்படி எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா, இது நம்ம படிக்க படிக்க வந்துடும். இது வந்து ஒண்ணு இன்ஃபர்மேஷன்ல இருக்கணும், இல்லைன்னா வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுல இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ 176 உள்ளார போறோம். இதுல வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா 176 அடுத்த ஸ்டிச் தான் போகணும். நீங்க பாருங்க 176ல ப்ரொசீஜர் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் ஏதாவது ஃபாரன்சிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா பாருங்க. இதுல இல்ல. ஆடியோ வீடியோ 176 to collect forensic evidence in the offense of videography or mobile or the device. ஓகேங்களா? within a period of 5 years
on the receipt of every information commission of an offense which is punishable for 7 years. இப்போ அவனுக்கு 7 வருஷம் மேல தண்டனை கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுனாதான் அவங்க வந்து ஃபாரின் இந்த கிரைம் சீன்ல ஃபாரின் எவிடன்ஸை வந்து அனுப்பி அவங்களால வந்து இது பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ 7 இஸ் த ஆன்சர். 7 இஸ் த ஆன்சர். Okay, next one. BNSS introduced the provision of registration of FIR. இது நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஜீரோ எஃப்ஐஆர் தான் அவங்க போட்டுரும். அவங்க புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணது BNSSல. ஓகே, ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன். இப்போ வந்து இங்க வரும் 157. Okay, so Mr. Patel, being a police officer, receives a complaint. Okay, and the information that Raju was involved in a robbery in a bank. Patel was the police officer, Raju was the robbery, and he has also helped to hide the valuable properties in his farm. Okay, and the villages வந்து பார்த்திருக்காங்க அவங்கள. பார்த்துட்டு in this regard, the police officer, Mr. Patel, may arrest Raju without a warrant. Without a warrant வந்து அரெஸ்ட் பண்ணலாமா? அவங்க 2 வில்லேஜஸ் வந்து சொல்லியிருக்காங்க, ராஜு வந்து இந்த மாதிரி பேங்க் ராபரியில இன்வால்வ் ஆயிட்டாரு, வேல்யூபிள்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டியில அவங்களுடைய ஃபார்ம்ல வந்து ஒளிச்சு வச்சிருக்காரு அப்படின்ட்டு 2 வில்லேஜஸ் சொல்றதை கேட்டு வாரண்ட் இல்லாம போய் அந்த ராஜுவை போய் அரெஸ்ட் பண்ணலாமான்றது கேள்வி. இப்போ இது வந்து எப்படி, இது வந்து நீங்க ஜஸ்ட் ஆன்சர் பார்க்காம பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து 2 வில்லேஜஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, போலீஸுக்கு இது உண்மைன்னே தெரியாது, இன்னும் போலீஸுக்கு போய் விசாரிக்கவும் இல்லை, அவங்கள்ட்ட போய் கேட்கவும் இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரியான டைம்ல வாரண்ட் இல்லாம போய் அரெஸ்ட் பண்ணலாமா? ரெண்டாவது, இது வந்து நான் காக்னிசபிள் அஃபென்ஸா, காக்னிசபிள் அஃபென்ஸா, இல்லை ஒரு மர்டரோ இல்லை ஒரு பெரிய இதுவோ எதுவும் நடந்திருக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் குள்ள போகலாம். கொஸ்டின் என்ன சொல்றாங்க? ஸோ யாரோ ஒருத்தங்க சொல்றதை கேட்டு நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணலாமா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணணும். So Raju can be arrested only if he commits a non-cognizable offense in the presence of Mr. Patel. Okay. So இது வந்து ஆமா, he can be arrested only if he commits a in the presence of Patel. அதாவது அந்த பட்டேல் என்ற ஒரு போலீஸ் அவர் முன்னிலையில பண்ணியிருந்தா அப்படின்னா அரெஸ்ட் பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? முன்னிலையில பண்ணல, யாரோ ஒரு போறோம் வரோம் ஒரு 2 வில்லேஜஸ் சொன்னான் அப்படின்றதுனால அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. So one is the nearest answer. அடுத்தது பார்ப்போம். Since a reasonable complaint against Raju has been received, strong suspicion exists due to testimony of villager, he can be immediately arrested. No, இது டெஃபினட்டா கிடையாது. செகண்ட் ஆன்சர் டெஃபினட்டா கிடையாது. ஏன்னா வந்து there is no strong suspicion. ஓகேவா? ஏன்னா இங்க வந்து ஒரு 2 வில்லேஜர் சொன்னதுனால ஸ்ட்ராங் சஸ்பிஷன் இருக்குமான்னா அதுவும் இருக்காது. ஓகே, ஸோ செகண்ட் டெஃபினட்டா கிடையாது. Raju can be arrested only when he tries to escape or run away. இது சீன்லயே இல்ல, இது நம்ம கொஸ்டின்லயே இல்ல, ஒரு எஸ்கேப்பும் ஆகல ரன்னும் ஆகல, அதனால தேர்டையும் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபோர்த் ஒன்னு, ஓகே. ஸோ இல்ல இது ஆக்சுவலா இது வச்சுக்கோம் நம்ம. ஓகே, ஏன்னா there is a strong suspicion, he can be immediately arrested. Fourth one, Raju can be arrested as to prevent him from making any inducement, threat or promise with a fact or circumstances. ஏன்னா ராஜுவை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, ஓகே, 2 வில்லேஜர் சொல்லியும் அப்போ அந்த பொருளை வந்து யாராவது வந்து மிஸ்பிளேஸ் பண்றதுக்கோ இல்லைன்னா வேற இடத்துல புதைச்சி வைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஆங்கிள் நீங்க பாருங்க. அப்போ வந்து ஸோ ஒன்லி 2 ஆர், ஏன்னா ஃபோர்த் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அன் ஆன்சர், ஃபர்ஸ்ட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அன் ஆன்சர், செகண்ட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அன் ஆன்சர். இப்போ நீங்க தேர்ட் டெஃபினட்டா இல்லை, தெரிஞ்சு போச்சு. இப்போ நீங்க பார்க்கணும்
1 and 3 and பார்க்கணும். தேர்டு கிடையாது, அதனால 4 இது ஸ்கிப் பண்ணிடுங்க. செகண்ட் 4 மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மட்டும் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. செகண்டும் இருக்கு இதுல ஆன்சரு. ஒன்லி 2வா அப்படின்னா 4ம் இருக்கு. ஸோ அப்படின்னா கிட்டத்தட்ட 2 and 4 தான் ஆன்சர் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி த ஓகேங்களா. ஏன் இது 1 வரல அப்படின்னா 1 ஏன்னா 1 2 4 கொடுத்துருந்தாங்கன்னா மேபி வாய்ப்பு இருக்கு. ஓகே 1 2 and 4 செலக்ட் பண்ணலாம். பட் 1 2 and 4 அந்த காம்பினேஷன் இல்லாதனால 2 and 4 இல்லாதனால இட்ஸ் நியரஸ்ட் ஆன்சர். ஓகே ஸோ அடுத்தது விச் செக்ஷன் மேண்டேட்ஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரிப்பேர் அண்ட் நோட்டிஃபை விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். ஒரு விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் இது டைரக்ட் கொஸ்டின் தான். நீங்க செக்ஷனை பார்த்து நீங்க வந்து கண்டென்ட்ஸை பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் இங்க வந்து சூட் இஸ் பெண்டிங் இன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். ஓகே பட் ஒன் ஆஃப் த பார்ட்டிஸ் மீரா ரெக்வஸ்ட் இட்ஸ் டிரான்ஸ்ஃபர் டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் பி. அதாவது கோர்ட் ஏல நடக்குது, மீரா என்ன சொல்றாங்க டிஸ்ட்ரிக்ட் பிக்கு வந்து மூவ் பண்ண சொல்றாங்க. பிகாஸ் ஷி ஹாஸ் a problem that கோர்ட் ஏல இருக்கிற ஜட்ஜ் வந்து பயாஸ்டா இருக்காங்க ஆப்போசிட் பர்சனுக்கு அப்படின்றதுனால. பட் ஆப்போசிட் பார்ட்டி ரவி வந்து இது ஒத்துக்க மாட்டேன், ஏன்னா இது வந்து இட்ஸ் பேஸ்லெஸ் ரெக்வஸ்ட், அதெல்லாம் நம்ம வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்றோம். ஸோ கொஸ்டின் என்னன்னா who has the authority to decide whether the suit can be transferred or not. ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா who can actually decide to whether the suit. So high court or supreme court மைண்ட்ல வச்சுங்க. சிவில் ஜட்ஜ் இன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் பி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் பிக்கு இன்னும் போல யார் டிசைட் பண்ணணும், பி டிசைட் பண்ண முடியாது. இட் கேன் பி பி ஆர் சி. ஸோ செகண்ட் டெஃபினட்டா கிடையாது. கமிட்டி ஆஃப் லோக்கல் அட்வொகேட்ஸ் இதுவும் டெஃபினட்டா கிடையாது. ஃபோர்த் ஒன் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஏ வேர் த சூட் இஸ் கரண்ட்லி பெண்டிங். ஆக்சுவலா 1 and 4 மேபி தி நியரஸ்ட் ஆன்சர். இதுல நீங்க வந்து எது செலக்ட் பண்ணணுன்றது பாருங்க. ஓகே இதுக்கு வந்து ஏதாவது செக்ஷன் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா 155. ஆக்சுவலா இது வந்து சிபிசில வருது இது. ஓகே பட் ஆனா சிஆர்பிசில கொடுத்துருக்காங்க. சிபிசில வந்து பாத்தீங்கன்னா இந்த பவர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் சூட்டு கீழே வரும் அது. ஓகே செக்ஷன் 24க்கு. ஸோ இது அங்க வரும். பட் நீங்க வந்து செலக்ட் பண்ண வேண்டியது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஏவும் வந்து டிசைட் பண்ண முடியாது, ஏன்னா ஏவே வந்து பயாஸ்டு ஜட்ஜ் இருக்காங்க, அவங்க எப்படி டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து அதை நம்ம எடுத்துக்க முடியாது. ஹை கோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட் தான் இது ஒன்று ஆன்சர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 154. Which section of BA place restriction on the adjournment of trials? Again it's a direct answer. Contents பார்த்தாலே சொல்லிடலாம் நீங்க. Which section of BNSS place restriction? இதுவும் செக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் which section of BNSS? இதுவும் டைரக்ட் ஆன்சர். இதுல சிஆர்பிசி மோஸ்ட்லி வந்து டைரக்ட் செக்ஷனை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து கண்டென்ட்ஸே போதும் இதுக்கு ஆக்சுவலா. So which section of BNSS introduced provision for identifying, attaching and forfeiting of property? Okay, இதுவும் டைரக்ட். Which section mandates the appointment of designated police officer in each district? இது பாருங்க இது ட்ரிக்கியா இருக்கு, பட் ஆனா இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். Appointment of police officer in each district and police station, okay, to provide information about arrested individuals to general public. அதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், நீங்க வந்து யார் அரெஸ்ட் பண்ணாலும் அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா எந்த செக்ஷன் கேட்கறாங்க நீங்க பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். 35 25 35 45 என்ன?
பாக்குறீங்களா? இது டைரக்ட் கொஸ்டின் தான். நீங்க அந்த கண்டென்ட்ல பார்த்தாலே இந்த வேர்டிங் இருக்கு. கண்டென்ட்ல பார்த்தாலே இருக்குங்க. சரி, ஓகே. இது பிஎன்எஸ்எஸ் தானே? So 35 ஆனா without arrest warrant இருக்கு. Arrest without warrant இருக்கு சார். 35 பிஎன்எஸ்எஸ் தான பாக்குறீங்க? ஆமா சார். கொஸ்டின் நல்லா பாருங்க. கொஸ்டின் வந்து அதாவது என்ன கேட்டிருக்காங்க? போலீஸ் ஆபீசர், அப்பாயின்மெண்ட் ஆஃப் போலீஸ் ஆபீசர், டெசிக்னேட்டட் போலீஸ் ஆபீசர் இன் ஈச் டிஸ்ட்ரிக்ட் and police station to provide information about arrested individuals to general public. 37ல பார்க்கலாம் சார். 37ல அந்த டெசிக்னேஷன் அவ்வளவுதான். போலீஸ் ஆபீசர், டெசிக்னேட்டட் போலீஸ் ஆபீசர் மட்டும் இருக்கு. ஓகேவா? 37 டவுட் இருந்தது அப்படின்னா 21 பேஜ் நம்பர் 21ல 37 எடுத்து பாத்துருங்க. சார் சார். ஓகேவா? 21 37ல பாத்தீங்கன்னா டெசிக்னேட்டட் போலீஸ் ஆபீசர் அந்த பி ல கொடுத்துருக்காங்க பாருங்க. Persons arrested, persons arrested, a digital mode in every police station, 37 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நீங்க ஃபுல்லா படிக்கணும். ஓகே, இதை ஃபுல்லா படிச்சு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க மைண்ட்ல வாங்கிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்க போங்க. சரி, ஓகே, அடுத்தது போவோம். 143 இங்கே தான். Which of the following is incorrect? Okay, incorrect. இங்க incorrect இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ்ல உஷாரா பார்க்கணும் நீங்க. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி incorrect, not, okay, அதெல்லாம் நீங்க கரெக்டா பார்க்கணும். Which of the following is incorrect with respect to diary of proceedings? Diary of proceedings என்ன இருக்கு? டைரி நம்ம பார்த்தோம் பாருங்க. இந்த செக்ஷனை டைரி உங்களுக்கு தெரியும், நடுவுல வருமா, பின்னாடி வருமா, லாஸ்ட்ல வருமான்ட்டு. இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான். டைரி தெரியல இல்லையா, செக்ஷன் கொடுக்கல அவங்க. அப்படின்னா கொஞ்சம் தேடணும். டைரி எங்க இருக்குன்னு பாருங்க. இது சிஆர்பிசில வருதா? ஓகே, சிஆர்பிசி பார்க்கணும். ஒரு நிமிஷம். இப்போ இது நீங்க தேடுற டைம் தான் மேட்ரு. இப்போ சப்போஸ் இன்கேஸ் இது உங்களுக்கு என்னன்னா ஆன்சர் பண்ண முடியலன்னா நீங்க அப்படியே வச்சிடலாம். 172 பாருங்க. சிஆர்பிசில 172 செக்ஷன் டைரி ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் இன் இன்வெஸ்டிகேஷன், பேஜ் நம்பர் 80 172. பேஜ் நம்பர் 80 172 டைரி ஆஃப் ப்ரொசீடிங்ஸ். ஓகே, எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்னா டைரி ஷால் பி டியூலி பேஜினேட்டட். ஓகே, பேஜினேஷன் போட்டிருக்கணும். The diary may be used as evidence. எவிடன்ஸா? ஓகே, எவிடன்ஸா நம்ம டைரி வந்து எவிடன்ஸா யூஸ் பண்ண முடியாது, எவிடன்ஸா யூஸ் பண்ண முடியாது. ஸோ தேர்ட் மே பி த கரெக்ட் ஆன்சர். ஓகே, என்னென்ன இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. The statement of witnesses recording during the investigation shall be. ஓகே, எப்போ வந்து விட்னஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணோம், என்ன பண்ணோன்ற இன்ஃபர்மேஷன் அந்த டைரியில இருக்கணும். இப்போ இது கரெக்ட். ஆக்சுவலா கேட்டிருக்கிறது இன்கரெக்ட். இது வராத ஆன்சரு. பேஜினேட்டட், இதுவும் ஓகே தான். The diary can be used by police officer to refresh memory. இதுவும் ஓகே தான். பட் இது எல்லாமே கரெக்ட் தான். 1 2 4 எல்லாமே கரெக்ட் தான். தேர்ட் மட்டும் தான் இன்கரெக்ட். ஸோ தேர்ட் இஸ் தி ஆன்சர். இப்போ நீங்க வந்து டைரி ஆஃப் ப்ரொசீடிங் நீங்க பார்க்கலாம் பாருங்க. அதுல கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் 80 172. எனக்கு இப்போ 2ல சப்செக்ஷன் 2ல 172 செக்ஷன் சப் கிளாஸ் 2.
Okay, criminal court may send over police diaries for a case under inquiry or trial, but such diaries are not an evidence in the case. Not an evidence in கொடுத்துருக்காங்க, but இங்க வந்து evidence in கொடுத்துருக்காங்க. So third தான் வந்து actual answer. Okay, so 144. அடுத்தது, which of the following cases manner of committing offense is not required to be mentioned in the charge as per CRPC? Which of the following cases manner of committing, mannerனா வந்து எப்படி அந்த குற்றத்தை செஞ்சாங்க. ஓகே, மேனர் கேக்குறாங்க. ஆஃப் கமிட்டிங் அஃபென்ஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட். அகைன் நாட் ரெக்வயர்டு, இது ரொம்ப முக்கியமான வேர்டு. நாட் ரெக்வயர்டு. ஓகே, டு பி மென்ஷன் இன் தி சார்ஜ். அதாவது எப்படி அந்த குற்றத்தை பண்ணாங்க, கீழே வந்து அந்த எந்த இதுவும் இல்லைன்றது கேக்குறாங்க. ஸோ ஏ இஸ் அக்யூஸ்ட் ஆஃப் தெஃப்ட் ஆஃப் அ சர்டன் ஆர்டிகல். இது எப்படி வந்து அவன் தெஃப்ட் பண்ணான்றத அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுமா. ஒரு சர்டன் ஆர்டிகல் ஒரு இடத்துல இருந்து ஒரு பிளேஸ்ல இருந்து எடுத்திருக்கான் அக்யூஸ்ட். ஸோ இவனுடைய எப்படி பண்ணா எப்படி எடுத்தான்ற இன்ஃபர்மேஷன் தேவைப்படுமா இந்த கேஸுக்கு அப்படின்னா, சரி ஓகே, ஒரு டவுட் இருக்கு. ஏ இஸ் அக்யூஸ்ட் ஆஃப் சீட்டிங் பி அட் அ கிவன் டைம் அண்ட் பிளேஸ். அவன் கேட்பாங்களா, அடுத்த கொஸ்டின் கேட்பாங்களா, நீ எப்படிப்பா சீட் பண்ணன்னு கேட்பாங்க இல்லையா. டெஃபினட்டா அப்போ இது கிடையாது, செகண்ட் ஒன் கிடையாது. A is accused of disobeying direction of the law with intent to save B from punishment. Okay, so A வந்து disobey பண்ணிருக்கான். அப்போ வந்து disobey எப்படி பண்ணணும்னு கேட்பாங்களா மாட்டாங்களா. ஸோ அந்த மேனருக்கு நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. A is accused of giving false evidence at a given time and place. ஆட்டோமேட்டிக்கா ஃபால்ஸ் எவிடன்ஸ், நீ எப்படி அந்த ஃபால்ஸ் எவிடன்ஸ் பண்ண, என்ன பண்ணிருக்கேன்றது அடுத்த கேள்வி வரும் இல்லையா, மேனர் தேவைப்படும். ஸோ டெஃபினட்டா வந்து ஃபோர்த்தும் கிடையாது. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஃபோர்த் சொல்லலாம் நியரஸ்ட் ஆன்சரு. theft of a certain article. 1+1 செக் பண்ணுறேன். ஏன்னா ஒருத்தன் திருடிட்டு அந்த ஆன்சர் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தன் திருடிட்டு அந்த பொருள் கையில கிடைச்சது. அவன் எப்படி திருடினா என்னன்றத வந்து தேவையா அப்படின்றது பாத்தீங்கன்னா தேவையில்லை அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் இஸ் நியரஸ்ட், பட் ஒன் கேன் பி டேக்கன் அஸ் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், under which of the following offenses may be tried summarily as per CRPC? ஸோ இது நீங்க செக் பண்ணிக்கலாம். சம்மரிலி அப்படின்னா வந்து சின்ன குற்றம், அதனால வந்து சம்மரி ட்ரையல் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ நீங்க வந்து செக் பண்ணீங்க 145 செக்ஷன் போட்டு செக் பண்ணீங்க. ஆக்சுவலா வராது. 454 என்ன 454 வந்து இந்த பெரிய பெரிய கேஸ், திருட்டு கேஸ், அதனால வந்து சம்மரி இது வராது. 1 and 2 வராது. Offense punishable with imprisonment for a term not exceeding 2 years. இதுதான் ஆக்சுவலா வரும். ஏன்னா வந்து 2 வருஷத்துக்கு உள்ள இருக்கு இம்ப்ரிசன்மெண்ட், அவ்வளவு பெரிய குற்றம் இல்லை அப்படின்னா தேர்ட் தான் ஆன்சர். ஓகே, அஃபென்ஸ் வித் லைஃப் இம்ப்ரி, இதெல்லாம் பெரிய பெரிய குற்றங்கள். இது வந்து சம்மரி ட்ரையல் நடத்த முடியாது, டீடைல்டு ட்ரையல் தான் நடத்தணும். ஸோ தேர்ட் இஸ் த ரைட் ஆன்சர். பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம கீழே வந்து எதுவுமே கொடுக்கல, ஏன்னா அவங்க வந்து எதுவுமே வந்து செட் பண்ணல. ஓகே, அவங்க ரீசன் என்ன சொல்றாங்கன்னா வித்தின் 6 months அந்த மாதிரி எதனா இருந்ததுன்னா வந்து ப்ராபபிளி இது கூட வந்து நாட் எக்ஸீடிங் 2 years கூட அது பெருசுதான் அப்படின்றாங்க. பட் தேர்ட் இஸ் சப்போஸ் டு பி த நியரஸ்ட் ஆன்சர். Which section of the code provides a reference to High Court? இது டைரக்ட் क्वेश्चन, நீங்களே பாத்துக்கலாம். Which a person accused of the following offense may be granted bail under 438? Okay, இதுவும் வந்து டைரக்டா இருக்கு, டைரக்டா நீங்க இதுவே செக் பண்ணிக்கலாம்.
இதுல நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா ஐபிசி அக்யூஸ்ட் ஆஃப் அஃபென்ஸ் செக்ஷன் 376 ஏபி ஆஃப் த ஐபிசி, சிஆர்பிசி இல்ல. ஓகே, ஏன்னா இந்த செக்ஷனும் ப்ரொசீஜரும் தான் சிஆர்பிசி மென்ஷன் பண்ணுது. கீழே கொடுத்த ஆன்சர் எல்லாம் ஐபிசி. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ 438 என்னதுன்னு பாருங்க. மே நாட் பி கிராண்டட் பெயில் அண்டர் 438. 438 என்னது? CRPC என்ன சொல்லுது? டைரக்ஷன் ஃபார் கிராண்ட் ஆஃப் பெயில். ஓகே, கரெக்டான இதுதான். 438 சர்ச் பண்ணுவோம். ஸோ கொஸ்டின் என்ன, எதுக்கு வந்து பெயில் கிராண்ட் பண்ண முடியாது? ஓகேவா, இப்போ ஐபிசிக்கு போனோம் நம்ம. ஆக்சுவலா ஐபிசி கையில இருந்தா சர்ச் பண்ணி பாருங்களேன். 376 ஏபி என்ன சொல்லுது, டிஏ என்ன சொல்லுது, டிபி என்ன சொல்லுதுன்னா, ஏபி வந்து ரேப் ஆஃப் த உமன் அண்டர் ஏஜ் 12 years, டிஏ வந்து கேங் ரேப். ஸோ இது டெஃபினட்டா வந்து பெயில் கிடையாது. டிஏ டிபி. ஸோ ஆக்சுவலா மூணுமே வரும், எல்லாமே ரேப் ரிலேட்டட். ஏபி வந்து ரேப் ஆஃப் உமன் அண்டர் 12 years, டிஏ வந்து கேங் ரேப் ஆஃப் உமன் அண்டர் 16 years, 376 டிபி வந்து கேங் ரேப் ஆஃப் உமன் அண்டர் 12 years. ஸோ டெஃபினட்டா இது எதுக்குமே வந்து பெயில் கிடைக்காது. ஸோ அப்போ ஆன்சர் 1, 2, 1, 3 தான் ஆன்சர். ஓகேவா, ஸோ 148. Which of the following act, if done by any magistrate, even if good faith, without being empowered, shall vitiate the... இது கொஞ்சம் புரியாது, பட் அதனால நம்ம அடுத்தது போயிடலாம். A person arrested by a private person for private person, அதாவது போலீஸ் இல்ல, ஒரு நார்மல் பர்சன் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கலாம், committing a non-bailable and cognizable offense, but non-bail, அதான் ரொம்ப மோசமான ஒரு தப்பு பண்ணிருக்கான், அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கு. ஓகே, பண்ணிருக்கான் ஒரு பிரைவேட் பர்சன், நம்மள மாதிரி ஒரு காமன் பர்சன். தென் rearrested by police officer. If such person comes under which of the following provision of CRPC? அதாவது பிரைவேட் பர்சன் அரெஸ்ட், இது எந்த செக்ஷன்ல வருது? இது நீங்க பார்த்து கண்டுபிடிச்சலாம். இது ஒன்றும் அவ்வளவு டிஃபிகல்ட் இல்லை, டைரக்ட் கொஸ்டின் தான். அடுத்தது போகலாம். Which of the following section, wife is not entitled to maintenance under 156? நாட், இதை நீங்க உஷாரா பார்க்கணும். நாட், ஓகேவா, பார்த்தோன்னே இதை வந்து சூஸ் பண்ற கூடாது. ஹஸ்பண்ட் presume that wife is living in adultery. ஓகே, இது வந்து கண்டிப்பா வந்து மெயின்டெனன்ஸ் கேட்பாங்க. எது கேட்க மாட்டான்னு கேட்கலாம். ஒய்ஃப் வாலண்டரிலி ரெஃப்யூசஸ் டு லிவ் வித் ஹஸ்பண்ட். சரி, இது மைண்ட்ல வச்சுங்க. ஒய்ஃப் லிவிங் செப்பரேட்லி as husband keeps the mistress. ஓகே, இன்னொரு பொண்ணு வச்சிருக்காங்க ஹஸ்பண்ட். ஸோ இதுவும் கிடையாது. ஒய்ஃப் இஸ் ஃபோர்சிபிளி ரிமூவ்ட் ஃப்ரம் த ஹவுஸ். ஓகே, இதுவும் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்போ செகண்ட் தான். பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு பாருங்க. நீங்க ஆக்சுவலா ரொம்ப நீங்க உள்ளலாம் போய் படிக்க தேவையில்லை. பார்த்தோன்னே யூ கேன் ரிமூவ் தி unnecessary answers and you can select the correct one. Okay, so 152. Now let's check on 152. Okay, 152. Okay, next one. Which of the following dealt under 164A? 164 இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். ஓகே, சிஆர்பிசி செக்ஷன் 164A என்னன்னு பாருங்க. Okay, for time being, I'm just moving to next one. Okay, under the scheme of criminal procedure, non-cognizable offenses. Non-cognizableனா வந்து பெரிய offense கிடையாது. ஓகேவா, இது வந்து எதுல வரும்?
பப்ளிக் ராங், பிரைவேட் ராங், போத் பப்ளிக். ஸோ பப்ளிக் ராங் கிடையாது, ஏன்னா பப்ளிக் ராங் தான் வந்து மர்டரு இது எல்லாமே வந்து ஸ்டேட்டை எடுத்து பண்ணோம். ஓகே, அதனால பப்ளிக் ராங் வராது. ஸோ இப்போ 131. ஸோ பிரைவேட் ராங் அப்படின்னா வந்து 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க இல்ல 2 பேரும் ஏமாத்திட்டாங்க அப்படின்னா வந்து அதெல்லாம் பிரைவேட் ராங். போத் பப்ளிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வராது, தேர்ட் ஒன் வராது. ஃபர்ஸ்ட் ஒன் வராது, தேர்ட் ஒன் வராது அப்படின்னா வந்து பிரைவேட் ராங் ஓகே, ஏன்னா 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா அதை நாங்கள் தட் இஸ் கன்சிடர்ஸ் நாட் கான்ஃபிடன்ஸ். ஸோ செகண்ட் ஒன்னு ஃபோர்த் ஒன்னு வராது ஆட்டோமேட்டிக்கா. ஸோ செகண்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், the chief judicial magistrate may pass sentence of imprisonment. சீஃப் அந்த மாதிரிலாம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்லாம் வந்து வச்சுக்கலாம், அவங்க எல்லாம் வந்து ஜென்ரலாவே பெரிய பெரிய தண்டனை கொடுக்கறதுக்கு பவர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ 132 இதுல வந்து மோசமா இருக்குது பாருங்க, எக்ஸீடிங் 7 years. இது ஆக்சுவலா வந்து 132 வந்து செக்ஷன் 29 ஆஃப் சிஆர்பிசில வருது. இது டைரக்ட் ஆன்சர் தான். இது சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 29 செக்ஷன். சென்டென்சஸ் விச் மேஜிஸ்ட்ரேட் மே பாஸ். இது ஆக்சுவலா நீங்க கொஞ்சம் டீப்பா உள்ள போகலாம், ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது உள்ள. இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வருது. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மே பாஸ் எக்ஸப்ட் ஓகே டெத்தும், இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப், இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் டேர்ம் எக்ஸீடிங் 7 years அவரால் கொடுக்க முடியாது. ஓகே, த கோர்ட் ஆஃப் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். அப்புறம் நம்பர் 2 பாத்தீங்கன்னா த கோர்ட் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட். இது சீஃப், இது நார்மல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ். may pass a sentence of imprisonment for term not exceeding 3 years and not exceeding 10,000 rupees. Okay, அடுத்தது the court of magistrate of second class may pass sentence of imprisonment for a term not exceeding 1 year. 1 yearக்கு மேல வந்து இவரால வந்து தண்டனை கொடுக்க முடியாது. the court of chief metropolitan magistrate okay have the powers of chief. okay, chief metropolitan இந்த ரெண்டு பவருமே அவங்களுக்கு இருக்கு. ஸோ அப்போ வந்து யாரு வந்து டெத்தோ இல்லைன்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டோ கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஹைகோர்ட் ஜட்ஜஸ் தான் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இது 29 செக்ஷன் நீங்க கொஞ்சம் டீப்பா பார்த்துங்க, கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா கொஸ்டின் என்னன்னா சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் எவ்வளவு கொடுக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து நாட் எக்ஸீடிங் 7 years தான் ஆன்சர். ஓகே, ஏன்னா எக்ஸீடிங் 7 years கொடுக்க முடியாது, லைஃப் கொடுக்க முடியாது. நாட் எக்ஸீட் டைரக்டா நீங்க படிச்சீங்கன்னா ஐடியா வரும். ஓகே, ஸோ ப்ளீ பார்கெனிங் போறீங்க. த ப்ரொவிஷன் ஆஃப் ப்ளீ பார்கெனிங் அண்டர் சாப்டர் 21A ஆஃப் சிஆர்பிசி ஆர் நாட் அப்ளிகபிள். அகைன் ஃபார் நாட். See, நீங்க வந்து ஏபி வந்து சிம்பிளா நினைச்சுக்காதீங்க. ஓகே, இட் இஸ் சிமிலர் டு a bigger exam. okay, because இது ஆல் இந்தியா பார் கவுன்சில். ஓகே, அதனால வந்து அவ்வளவு ஈஸியா வந்து பார்த்த உடனே ஒரு செக்ஷனை சூஸ் பண்ணிட்டு போயிடலாம், பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். நீங்களே தான் பார்த்துட்டு இருக்கீங்க, நான் ஒன்றும் தப்பா சொல்லல, நீங்களே பாக்குறீங்க. கொஞ்சம் அந்த லா நாலேஜ் இருக்கணும், வேர்டிங்லாம் வந்து அப்ரோப்ரியேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க நிறைய அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் யூபிஎஸ்சி இல்லைன்னா வந்து வேற எதுனா வந்து குரூப் இதெல்லாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, எழுதாதவங்களுக்கு இதை நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பா. ஓகே, நிறைய அப்ஜெக்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து குரூப் எக்ஸாம்லாம் எழுதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் ஈஸி, தட்ஸ் வாட் ஐ அம் ட்ரைங் டு டெல். ஓகே,
அதனால அட்லீஸ்ட் இப்போவாவது நீங்க வந்து கண்டென்ட்ஸை படிக்க ஆரம்பிங்க. ஒரு ஒரு சப்ஜெக்ட்லயும் உள்ள கண்டென்ட்ஸ் அட்லீஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு 8 to 10 சப்ஜெக்ட்ஸாவது பாருங்க. கான்ஸ்டியூஷன், ஐபிசி, சிஆர்பிசி, சிவில் ப்ரொசீஜர் கோடு, எவிடன்ஸ், ஃபேமிலி லா, அதுக்கப்புறம் வந்து லேபர் லா. இதை நீங்க பாத்தீங்கன்னாலே போதும் மோஸ்ட்லி. ஓகேவா? ஸோ அதனால மற்றதெல்லாம் கூட உங்களுக்கு அவ்வளோ கண்டென்ட்ஸ் படிச்சா எனக்கு 2 மார்க் தான் வரப்போகுது, அதனால அதை வந்து விட்டுடலாம் அப்படின்ட்டு நினைக்கலாம். தப்பு கிடையாது. ஓகே, பட் அட்லீஸ்ட் வந்து இந்த ஒரு 10 சப்ஜெக்டாவது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சிஆர்பிசி டைரக்டா கேட்குறாங்க. அதுலயே வந்து ஒரு சில இதுவெல்லாம் வந்து கேட்கும்போது நீங்க அதை கொஞ்சம் உஷாரா பார்க்கணும். சரியா? ஸோ இது பாருங்க, ப்ளீ பார்கெனிங் நீங்க போயிடுவீங்க, நாட் அப்ளிகபிள்னு கேட்குறாங்க. ஓகே, நாட் அப்ளிகபிள் இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான், நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து கேஸ்க்குள்ள நான் போல. Who has the power of summary trial case? Summary trial of a case அப்படின்னா, சம்மரி ட்ரையல் நீங்க பாருங்க. சம்மரி ட்ரையல் நான் சொன்ன ஆரம்பத்துல ஏதோ ஒரு சாப்டர்ல மறைஞ்சிருக்குது. ஓகே, சம்மரி ஆஃப் ட்ரையல்ஸ் அப்படியே சர்ச் பண்ணி பாருங்க பார்ப்போம். சிஆர்பிசி சம்மரி ஆஃப் ட்ரையல் ஒரு சாப்டரே இருக்கு. நம்ம சாப்டர் 21. ஸோ 21ல who has the power to try summary. அவங்களே கொடுத்துறாங்க பாருங்க. Metropolitan Magistrate 260 section 113 page 113 260 page 113 260 section. பார்த்தோன்னே தெரிஞ்சு பாருங்க ஆன்சர். பவர் டு ட்ரை சம்மரி சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கொடுக்கலாம், மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கொடுக்கலாம், மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படியே டைரக்டா இருக்குது ஆன்சர். ஓகே, ஸோ ஆல் ஆஃப் திஸ் த ஆன்சர். பார்த்துட்டீங்களா? 260 செக்ஷன் பவர் டு ட்ரை சம்மரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போலாம். விச் செக்ஷன் டீல் வித் ப்ராசஸ் டு கம்பல் அப்பியரன்ஸ்? செக்ஷனை டைரக்டா கொடுத்துறாங்க. ஸோ இது டைரக்ட் கொஸ்டின் தான். An offense for which a police officer may arrest a person without warrant. ஓகே, வித்தவுட் வாரண்ட்னா உங்களுக்கு தெரியும் எதுக்கு. 137 காக்னிசபிள் அஃபென்ஸ். நம்ம வந்து சிஆர்பிசி படிக்கும் போதே மெயினா அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே வந்து வந்தது என்னன்னா காக்னிசபிள் அண்ட் நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அண்ட் நான் பெயிலபிள். இதுதான் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ காக்னிசபிள் அஃபென்ஸ் தான் வந்து பெரிய அஃபென்ஸ். யூ கேன் அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட். அதுவும் நான் பெயிலபிள் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்கும். பெயிலபிள்னு கொடுத்துக்கிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா யூ கேன் இக்னோர் 1, 3 and 4. Second is the correct answer. Okay, in a summons trial case instituted on a complaint wherein the summons has been issued to the accused. In a summons trial case instituted on a complaint wherein the summons has been issued to the accused. Okay, summons வந்து accused issue பண்ணிருக்காங்க. The non-appearance or death of complaint. அப்போ சம்மன் இஷ்யூ பண்ணும்போது அந்த அக்யூஸ் வந்து இல்லைன்னா வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னா என்ன ஆகும்? இது வந்து நீங்களா செலக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, நீங்களா செலக்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அது தப்பாதான் போய் முடியும். மோஸ்ட்லி வந்து நீங்க வந்து செக் பண்ணீங்க வந்து இது எந்த செக்ஷன்ல வருதுன்றத பார்த்து இது பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? டைரக்டா இது சம்மன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம்மன்ஸுக்கு போயிடுங்க. ப்ராசஸ் டு கம்பல் அப்பியரன்ஸ் அந்த சாப்டர்லயும் வரலாம், இல்லைன்னா வந்து சம்மன்ஸ் டு அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, 64 பாருங்க. சர்வீஸ் when persons summoned cannot be found. Chapter, sorry, page number 28 64. 38.
அங்கேயும் வரலாம். அப்படி இல்லைன்னா வந்து 256 செக்ஷன் பாருங்க. நான் அப்பியர் டைரக்டா ஊத்துறான் 256ல. நான் அப்பியரன்ஸ் ஆர் டெத் ஆஃப் கம்ப்ளைண்ட் 256. நான் அப்பியரன்ஸ் ஆர் டெத் ஆர் கம்ப்ளைண்ட். ஓகே, டைரக்டா இந்த ஆன்சர் இங்க வந்துச்சு. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து 256ல இருக்குது அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ அதுக்குதான் உங்களுக்கு லா நாலேஜ் இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த கண்டென்ட்ஸை படிக்கணும். ஏன்னா செக்ஷன் கொடுக்கல, செக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க அசல்ட்டா உள்ள போயிடுவீங்க. ஓகே, சில சமயம் செக்ஷன் கொடுக்கலன்னா இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின். அப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியணும். எத்தனை வந்து செக்ஷன் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க நமக்கு தெரியாது. ஓகே, அதுதான் உங்களுக்கு அட்லீஸ்ட் யூ ஷுட் ரிமெம்பர் தி தி சாப்டர்ஸ். சாப்டரை வந்து நீங்க சீக்வன்சிங்கா நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போகலாம். ஸோ 130 என்ன சொல்றாங்க? ஒரு நிமிஷம். ஸோ டிஸ்சார்ஜ் பண்ணிடலாமா, இல்லைன்னா வந்து தண்டனை கொடுத்துடலாமா, இல்லைன்னா வந்து டிஸ்சார்ஜோ இல்லைன்னா வந்து அக்யூட்டலோ கொடுத்துடலாமா, டிபெண்ட் ஆன் ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுல பாருங்க, இஃப் சம்மன்ஸ் ஹஸ் பின் இஷ்யூடு on the day appointed, complaint does not appear, the magistrate shall not, withstanding hereby contained, acquit the accused until some reason he thinks it is proper to adjourn the hearing of the case to some other day. Okay, conducting the prosecution where the opinion person and attendance is necessary. Okay, it depends on the magistrate அப்படின்னு சொல்றாங்க. So the magistrate may dispense his attendance and proceed with the case. Okay, or sometimes he may adjourn also. Okay, the magistrate can decide based on whatever he thinks. So அப்படின்னா தண்டனையும் கொடுக்க முடியாது, டிஸ்சார்ஜும் பண்ண முடியாது. But either discharge of account depending on the fact and circumstances of this case. 138 அப்போ 3 தான் வந்து முடியுது. கரெக்டா? 138. So third தான் வரும் இதுல. ஓகேவா? Next one. Suppose FIR is not registered by the station house officer, what are the options that complainant has? So இதுல பாத்தீங்கன்னா approach superintendent of police. Okay, 139. ஸோ நீங்க வந்து செக் பண்ணலாம். இப்போ வந்து எஃப்ஐஆர்னா அந்த இன்ஃபர்மேஷன் டு போலீஸ் இல்லையா, அந்த சாப்டர் உங்களுக்கு தெரியணும். இன்ஃபர்மேஷன் டு போலீஸ்ன்ற சாப்டர் தெரியணும். அங்க போயிட்டு அங்க போய் பாருங்க, எதனா இருக்கான்னு பாருங்க. அது ஆன்சர் Information to police and power to investigate, chapter 12. ஸோ இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா பவர், ஓகே, ப்ராசஸ், அது கீழே வரும். அந்த மாதிரி எதனா கொடுத்துருக்காங்க பாருங்க, பவர் இல்லை ப்ராசஸ். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் இந்த செக்ஷன் 154 இருக்குல்ல, இன்ஃபர்மேஷன் இன் காக்னிசபிள் கேசஸ், அதுதான் ஆக்சுவலா வந்து எஃப்ஐஆர். ஓகே, பேஜ் நம்பர் 68 to 154 அங்க எதனா கொடுத்துருக்காங்க பாருங்க. பேஜ் நம்பர் 64 158 68 154 பேஜ் நம்பர் 68 154. இப்ப எஃப்ஐஆர் எடுக்கல அப்படின்னா யாரை போய் பாக்குறது?
So approach superintendent of police, approach magistrate by filing complaint private. இது நீங்களா செலக்ட் பண்ணி போட முடியாது. இருங்க 154 போறேன் ஒரு நிமிஷம். Every information, commission of cognizable offense orally. Okay, normal FIR வருது. So recording of information shall be videographed. Judicial magistrate இது கிடையாது. A person agreedனா வந்து அவன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். ஓகே, ரெஃப்யூசல் ஆன் பார்ட் ஆஃப் ஆஃபீஸர். இப்போ ரெஃப்யூஸ் பண்றாங்க ஆஃபீஸர். ஓகே, அப்படின்னா வந்து டு ரெக்கார்ட் த இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, ரெஃபர்ட் இன் சப்செக்ஷன் 1 may send the substance of such information writing by post to superintendent of police. ஓகே, ஆன்சர் வந்துச்சு. superintendent of police. ஓகே, அவங்களுக்கு அனுப்பணும். concerned who if satisfied that such information discloses the commission of cognizant person shall either investigate the case himself or direct the investigation of police officer in the manner provided to the court, and such officer shall have all the powers in the station to the police. Okay, superintendent of police the answer இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஆக்சுவலா சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் மேஜிஸ்ட்ரேட்டும் போய் மீட் பண்ணலாம். 154 அதை கொடுத்துருவோம். போலீஸ் ஆஃபீஸர் கேஸ் ஹெல்ப் ரெக்கார்டர் வித் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் காப்பி ஆஃப் இன்ஃபர்மேஷன். 156 பாருங்க. 156 police power any charge of may without the order of magistrate any magistrate empowered under section 190 may order such investigation. So அவங்க எடுக்கலனா வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்டயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் according to 156. So அப்போ obviously approach magistrate by filing இதுவும் correct. 1 and 2 is also correct. So fourth one is the right one. Okay, so next one. Any police officer making an investigation under 160 of so section இருக்கு, CRPC இருக்கு. டைரக்டா அங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்றதை கொடுத்துருவாங்க. cannot require the attendance of me. ஸோ இது எதுக்குன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. யாரு வரணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னா 15 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு, 60 வயசு மேல இருக்கிறவங்களுக்கு. ஸோ இங்க ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஷன் 120 கண்டென்ட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் டைரக்ட் கொஸ்டின். 141
if someone lies before the court on affidavit, how it can be tackled? So the courtல வந்து பொய் சொல்லிட்டான் அப்படின்னா வந்து அது எப்படி வந்து it can be taken? Pay the fine for the same. இது வந்து எந்த செக்ஷன்ல வரும் பாருங்க. ஃபால்ஸ் எவிடன்ஸ்ல வராது இல்லையா? ஃபால்ஸ் எவிடன்ஸ் வந்து செக்ஷன் 191 அதுல போனீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. Perjury application can be filed. Withdraw from the case definitely இல்ல. File application to support that. இதுவும் கிடையாது. Pay the fine for the same. போய் சொல்லிட்டு ஃபைன் பண்ணலாம் போக முடியாது. Perjury application can be filed. ஓகே, இது நீங்க வந்து அந்த செக்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் அங்கே டைரக்டா இருக்கும். ஸோ இது வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ப்ரொக்ளமேஷன் ஃபார் பர்சன் அப்ஸ்காண்டிங். இப்போ வந்து சம்மன் கொடுத்துட்டாங்க, பட் ஆனா வந்து ஆள் இல்லை அப்படின்னா வந்து ப்ரொக்ளைம் அப்படின்னா வந்து தண்டோரா போடுறது. இப்போ வந்து எப்படி தண்டோரா போடுவாங்க அப்படின்னா அவர் இல்லை அப்படின்றத பப்ளிக்கா வந்து ரீட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ப்ரொக்ளமேஷன் அப்படின்னே ஒரு செக்ஷன் இருக்கு. அப்படியே தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ப்ரொக்ளமேஷன். ஓகேங்களா? ப்ரொக்ளமேஷன் ஃபார் பர்சன் அப்ஸ்காண்டிங். So சொல்லிருக்காங்க பாருங்க. It shall be publicly read in conspicuous place. அது இருக்கு ஆன்சர்ல. It shall be publicly read in some conspicuous place, town or village ordinary resides. Okay, இதுல வந்து என்னது? conspicuous or home mentioned person ordinary resides. டவுன் ஆர் வில்லேஜ்ல போய் நீங்க சொல்லலாம்னு போட்டிருக்காங்க. இங்க இருக்கான்னு பாருங்க, டவுன் ஆர் வில்லேஜ். ஓகே, அதுவும் டைரக்டா இருக்குது. டவுன் ஆர் வில்லேஜ்ல பண்ணலாம்னு இருக்கு. A copy therefore affixed to some court house, அதுவும் இருக்கு. ஸோ ஆப்வியஸா ரெண்டு மேல இருந்தாலும் ஆல் த அபவ் தான் வரும். A copy of the court house. Okay, 142. ஓகேங்களா? ஸோ இது ஆன்சர், ஆல் த அபவ் தான் ஆன்சர் அது. இது வரைக்கும் பார்த்தாச்சா? 150. இன்னும் ரெண்டு கொஸ்டின் பார்ப்போம். 2023. ஸோ ஒரு 4 year கொஸ்டின் பேப்பர் நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். Which provision under CRPC deals with procedure to be adopted by to record conversion? இது டைரக்ட் செக்ஷன் கொடுத்துட்டாங்க, கண்டென்ட் கொடுத்துட்டாங்க, என்னன்றதை பார்த்துக்கலாம். அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பர்சன் அப்ஸ்காண்டிங், இதுவும் சேம் டைரக்ட். மேஜிஸ்ட்ரேட் மே டிஸ்பென்ஸ் வித் பர்சனல் அட்டெண்டன்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட், இதுவும் டைரக்ட். 2021ல மோஸ்ட்லி டைரக்டா கேட்டிருக்காங்க. Section 105 of H of CRPC deals with இதுவும் டைரக்ட். Bar to taking cognizant after lapse of a period of limitation, இதுவும் டைரக்ட். Under section 29 of CRPC, the court of chief, இது நீங்க 29ல அந்த இதுல போனீங்கன்னா டைரக்டா இருக்கும் ஆன்சர். Which of the following cases can be cured? இது கொஞ்சம் ட்ரிக்கி, இது இப்போதைக்கு வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. 123. 124. A bond under section 109, security for good behavior. நான் ஆரம்பிக்கும் போதே அந்த இதுல சொன்னேன். 109ல போய் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, 1 year ஒரு ஆன்சர்.
the maximum limit of 500 that could be paid wife under maintenance act. இது ஆக்சுவலா 2001 ஞாபகம் வச்சுங்க. எனிவே இது வந்து அந்த ஃபுட் நோட்ல இருக்கும் ரிப்பீல்டு. ஓகேங்களா? அதாவது மேக்சிமம் லிமிட் 500 ரூபாய் தான் வச்சிருந்தாங்க ஒய்ஃபுக்கு. இப்பதான் வந்து லட்சக்கணக்கில் கேட்குறாங்க. ஸோ இது வந்து எப்போ ரிமூவ் பண்ணது? 2001 ரிமூவ் பண்ணியிருக்காங்க. Under CRPC, who shall record the information of rape given in the... So இது நீங்க எந்த செக்ஷன்ல போனோம்னா information to police officers for rape அந்த தேடி போகணும். நீங்க அந்த இடத்துல போனீங்கன்னா வந்து உமன் போலீஸ் ஆஃபீஸர் தான் வந்து வாங்கணும்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கரெக்டா தெரியணும். இதுல பேர் செக்ஷன் கொடுக்கல. செக்ஷன் கொடுக்கலன்னா வந்து இது வந்து எஃப்ஐஆர் மாதிரி தான். அது ஹூ கேன் ரெக்கார்ட் த இன்ஃபர்மேஷன் தான் எஃப்ஐஆர். ஓகே, இந்த நீங்க மறக்க கூடாது. அதாவது நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல அந்த இண்டெக்ஸ் சொல்லும் போதே சொன்னா சாப்டர் 12 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்ஃபர்மேஷன் டு த போலீஸ் அண்டர் பவர் டு இன்வெஸ்டிகேட். அதுதான் வந்து ஃபுல்லா வந்து இது பண்றது. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இது 164A பாருங்க, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் விக்டிம் ஆஃப் ரேப் இருக்கும் பாருங்க. ஸோ அடுத்தது 127ல போனீங்கன்னா அண்டர் ப்ரொவிஷன் ஆஃப் சிஆர்பிசி சம்மன்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ சம்மன்ஸ் உங்களுக்கு தெரியும். சம்மன்ஸும் ஒரு சாப்டர் எங்க இருக்கு? சம்மன்ஸ் சாப்டர் ப்ராசஸ் டு கம்பல் அப்பியரன்ஸ், அதான் சம்மன்ஸ். செக்ஷன் 61ல இருக்கு. ஃபார்ம் ஆஃப் சம்மன்ஸ்ல இருக்கு. இது ஃபார்ம் ஆஃப் சம்மன்ஸ்ல போனீங்கன்னா வரும். ஃபார்ம் ஆஃப் சம்மன்ஸ் போனீங்கன்னா இதான் இது ஆக்சுவலா வந்து டெஃபினேஷன். சம்மன்ஸ் ஆர் எய்தர் ஃபார் அப்பியரன்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் அ டாக்குமெண்ட் ஆர் அ திங். ஸோ ஒரு பர்சனை அப்பியர் பண்ண வைக்கிறதுக்கும் ஒரு டாக்குமெண்ட்டையோ ஒரு திங்கையோ ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறதுக்கும் சம்மன் இருக்கும். இதான் வந்து நீங்க அந்த சம்மனுக்குள்ள போனீங்கன்னா ஃபார்ம் ஆஃப் சம்மன்ஸ்ல போனீங்கன்னா அங்க டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. அண்டர் த ப்ரொவிஷன் ஆஃப் சிஆர்பிசி. ஓகே, இதான் பார்த்தாச்சு. 128. Any private person can, இது repeated question, any private person may arrest any person, okay, who non-bailable இருக்கணும், cognizable இருக்கணும். ஓகே, இது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், நீங்க போய் செக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. How long a warrant of arrest shall remain in force? Warrant of arrest எங்க போய் தேடணும் பாருங்க. வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட் எங்க போய் தேடுவீங்க? ஃபார்ம் ஆஃப் வாரஸ்ட் ஆஃப் செக்ஷன் 70 போங்க. வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது 70ல போய் தேடினீங்கன்னா வந்துடும். செக்ஷன் 70ல போய் தேடினீங்கன்னா வந்துடும். சரி, இந்த மாதிரி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியணும், டக்கு டக்குன்னு போய் எடுக்க தெரியணும் எந்த செக்ஷன், எந்த சாப்டர், எந்த இதுல இருக்குன்னு. ஓகே, சாப்டர் மட்டும் பார்த்தா பத்தாது, உள்ள கொஞ்சம் படிக்கணும். இது எல்லாமே வித்தின் செகண்ட்ஸ்ல நடக்கணும். சரியா? அப்போ கொஞ்சம் சப்ஜெக்ட் நமக்கு நல்ல நாலேஜ் கொஞ்சம் இருக்கணும். 130. ஓகே, ஐ திங்க் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ வில் வைண்ட் அப். மோஸ்ட்லி இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தாங்க. சிஆர்பிசி பத்தி உங்களுக்கு கவலை இல்லை. பட் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, மெயினா வந்து யூ ஷுட் பி நோயிங் தி இது சாப்டர்ஸ், அந்த கீவேர்ட்ஸ் மெயினா தெரியணும். ஓகே, ஸோ சம்மனுக்கும் வாரண்ட்டுக்கும் நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. You should be spending your time reading the contents. மெயினா வந்து சிஆர்பிசி, சிபிசி, ஐபிசி, எவிடன்ஸ், கான்ஸ்டிடியூஷன், இதை நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணினாலே போதும், பாஸ் ஆகலாம். ஓகேவா? கண்டென்ட்ஸ் வந்து நல்லா படிங்க, சீக்வன்ஸை ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ ஐ திங்க்